वसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. பாசுதூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. ஆண்டாள் வராகப் பெருமாளுடைய ஏற்றத்தை இப்பாசுரத்தினாலே பாடுகிறாள். ஸ்ரீமத் பாகவத புராணத்திலே வராகப் பெருமாளுடைய சரித்திரத்தை அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஸ்ரீமுஷ்ணம் என்கிற க்ஷேத்திரத்திலே வராகப் பெருமாள் காட்சி கொடுக்கிறார். ஹிரண்யாக்ஷனை முடித்து பூமியை பிரளய சமுத்திரத்தில் இருந்து எடுத்து கொண்டு வந்தாரே, தன்னுடைய மூக்கிலே வைத்து முட்டி முட்டி ஜலத்தில் இருந்து வெளியில் கொண்டு வந்தாராம். எந்த இடத்துல ஜலத்தில் இருந்து வெளியில் கொண்டு வந்தாரோ அந்த இடத்துக்கு திருமுட்டம் அப்படின்னு பெயர். திரு அப்படின்னா பூமி, பூமி பிராட்டியை முட்டி முட்டி வெளியில் கொண்டு வந்தார் இல்லையா, அதனால் அந்த இடத்துக்கு திருமுட்டம் அப்படின்னு பெயர். அதுதான் இன்றைக்கு ஸ்ரீமுஷ்ணம் என்று சொல்லுகிறோம். ஸ்ரீயம் முஷ்ணாதி இதி ஸ்ரீமுஷ்ணம். பூமி பிராட்டிய தன்னுடைய மூக்கால இடந்து எடுத்தாரே, அந்த இடத்துக்கு ஸ்ரீமுஷ்ணம் என்று பெயர். ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்கள் 8 க்ஷேத்திரங்கள். மொத்தம் திவ்ய தேசங்களை 4 வகையாக பிரித்து கொள்ளலாம். மானுஷம் என்றும், ஆருஷம் என்றும், அடுத்து திவ்யம் என்றும், ஸ்வயம் வியக்தம் என்றும் 4ஆக பிரித்து கொள்ளலாம். மானுஷம்னா ஒரு பெருமாளை மனிதர்கள் யாராவது பிரதிஷ்டை செய்தால் அதற்கு மானுஷம் என்று பெயர். தேவர்களாலே பிரதிஷ்டை செய்யப்பட்டதேயானால் அதற்கு திவ்யம் என்று பெயர். ரிஷிகளாலே பிரதிஷ்டை செய்யப்பட்டால் அதற்கு ஆருஷம் என்று பெயர். பகவான் தானே பூமியில் இருந்து ஆவிர்பவித்தால் அதற்கு ஸ்வயம் வியக்தம் என்று பெயர். மனிதர்களாலே, ராஜாக்களாலே, சிறந்த பெரியோர்களாலே, சான்றோர்களாலே, சந்நியாசிகளாலே ஒரு பெருமாள் பிரதிஷ்டை செய்யப்பட்டதேயானால் அந்த இடத்துக்கு மானுஷம் என்று பெயர். அடுத்து திவ்யம்னா தேவர்களாலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட க்ஷேத்திரம். காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் காட்சி கொடுக்குறாரே, அந்த வரதராஜ பெருமாளை யார் பிரதிஷ்டை பண்ணினான்னா பிரம்மாவே பிரதிஷ்டை செய்தார். அதனால் திவ்யம் என்றால் அது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள். அடுத்து ஆருஷம். ஆருஷம்னா ரிஷிகளாலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட க்ஷேத்திரம். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள், ஆத்ரேயர் என்கிற மகரிஷி திருவல்லிக்கேணியில் பார்த்தசாரதி பெருமாளை பிரதிஷ்டை செய்தார். அதனால் திருவல்லிக்கேணிங்கிறது ஆருஷம். அப்போ மானுஷம்னா பார்த்தோம், திவ்யம்னா பார்த்தோம், ஆருஷம்னா பார்த்துட்டோம். கடைசியாக 4ஆவதுக்கு ஸ்வயம் வியக்தம் என்று பெயர். பகவான் தானே பூமியில் இருந்து ஆவிர்பவித்த க்ஷேத்திரம், அதுக்கு ஸ்வயம் வியக்தம் என்று பெயர். மொத்தம் 8 க்ஷேத்திரங்கள். வடக்க ஒரு 4 க்ஷேத்திரங்கள், தெற்க ஒரு 4 க்ஷேத்திரங்கள். அதில் தெற்க இருக்கக்கூடிய 4 க்ஷேத்திரங்களில் முதன்மையானது ஸ்ரீரங்கம், அடுத்து 2வது திருமலை, 3வது வானமாமலை என்று சொல்லக்கூடிய இடம், அடுத்து 4வது ஸ்ரீமுஷ்ணம். இப்போ நாம் ஸ்ரீமுஷ்ணம் வராக பெருமாளை தானே பார்த்துட்டு வரோம். இந்த வராக பெருமாள் பூமியில் இருந்து தானே ஆவிர்பவித்த பெருமாள். ஸ்ரீதேவியை விட பூமி தேவியின் இடத்துல தான் பகவானுக்கு அன்பு அதிகமாம். கிடந்திருந்து நின்றளந்து கேளலாய் கீழ்ப்பு கிடந்திடும் தன்னுள் கறக்கும் உமிழும் தடம்பெருந்தோள் ஆரத்தழுவும் பாரென்னும் மடந்தையை மால் செய்கின்ற மால் ஆறு காண்பரே என்று பாசுரம். கிடந்திருந்து நின்று அளந்து பகவான் கிடந்த திருக்கோலத்தோடைய பூமியில் தான் காட்சி கொடுக்கிறான். அமர்ந்த திருக்கோலம், வீற்றிருந்த திருக்கோலத்தோடைய சில திவ்யதேசங்களிலே காட்சி கொடுக்கிறான். அடுத்து கிடந்த திருக்கோலத்தை பார்த்தாச்சு, அமர்ந்த திருக்கோலத்தை பார்த்தாச்சு, நின்ற திருக்கோலத்தோடே காட்சி கொடுக்கிறானே
அதுவும் பூமியில் தான். அடுத்து திருவிக்ரம அவதாரம் பண்ணினானே, எதுக்காகன்னா இந்த பூமிக்காகத்தான் பகவான் திருவிக்கிரமனாக அவதாரம் செய்தான். அதே பூமி பிராட்டிக்காகத்தான் வராக பெருமாளாக அவதரித்தான். இந்த பூமியைத்தான் தன்னுடைய வயிற்றிலே வைத்து ரட்சித்தான். அதே பூமியை தன்னுடைய வயிற்றில் இருந்து உமிழ்ந்தான். அப்போ பகவான் பூமி பிராட்டிக்காக எத்தனை காரியம் பண்ணியிருக்கான்? நின்றது, இருந்தது, கிடந்தது, அடுத்து அளந்தது, அடுத்து இடந்து எடுத்தது, தனக்குள்ளே வயிற்றுக்குள்ளே வைத்து ரட்சித்தது, உமிழ்ந்தது, இன்னும் பூமி பிராட்டியை அணைத்து கொண்டானாம். 2 கையால் அணைத்து கொண்டான், காணலை. 4 கையால் அணைத்து கொண்டான், காணலை. பூமி பிராட்டியை அணைக்கணுங்கிறதுக்காக 100 கைகளை எடுத்துக்கொண்டு பூமி பிராட்டியை அணைத்து கொண்டானாம் பெருமாள். வேதமே இதை போற்றுகிறது. உத்ருதாசி வராகேன கிருஷ்ணேன சதபாகுனா. உத்ருதாசி வராகேன, வராகவதாரம் செய்து 100 கைகளோடே இந்த பூமி பிராட்டியை அணைத்து கொண்டு தானும் எடுத்தானாம். அப்படின்னா பூமியின் இடத்துல எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும். கம்பர் அவர் ராம கதையை பாடினாரே, அப்பொழுது இந்த பூமியினுடைய பெருமையை ஒரு பாடலிலாலே காட்டுகிறார். விராத வதைப்படலம், ராமகாதையில் விராக வதைப்படலம், அதில் ஒரு பாசுரத்தினாலே பூமியினுடைய ஏற்றத்தை கம்பரே பாடுகிறார். அறவாகிச் சுமத்தியால், அயின் எயிற்றில் ஏந்துதியால், ஒரு வாயில் விழுங்குதியால், ஓரடியால் ஒளித்தியால், திருவான நிலமகள் இகுதறிந்தால் சீராளோ, மறு ஆறும் துழாய் அலங்கள் மணிமார்பில் வைகுவாள். இது பாசுரம். அறவாகிச் சுமத்தியால், அரவு அப்படின்னா பாம்பு. இந்த பூமியை ஆதிசேஷ உருவில் இருந்து பகவான் தாங்கி கொண்டிருக்கிறானாம். அதுதான் அறவாகி சுமத்தியால். அயின் எயிற்றில் ஏந்துதியால், வராக அவதாரம் பண்ணி தன்னுடைய கோரை பற்களாலே பூமி பிராட்டிய பிரளய சமுத்திரத்தில் இருந்து இடந்து எடுத்து கொண்டு வந்து ரட்சித்தானே. அதனால் அயின் எயிற்றில் ஏந்துதியால், ஒரு வாயில் விழுங்குதியால், பூமிக்கு ஆபத்து வந்த சமயத்தில் தானே பூமியை விழுங்கி தன்னுடைய வயிற்றிலே வைத்து ரட்சித்தான் பகவான். ஒரு வாயில் விழுங்குதியால், மஞ்சாடு வரையேலும் கடல்களேலும் வானகமும் மண்ணகமும் எஞ்சாமல் வயிற்றடக்கி ஓர் ஆளின் மேலோர் இளந்தளிரில் கண் வளர்ந்த ஈசன் தன்னை என்ன பாசுரம். அதனால் ஒரு வாயில் விழுங்குதியால், பூமி பிராட்டிய தானே விழுங்கி வயிற்றிலே வைத்து ரட்சித்தான். ஓரடியால் ஒளித்தியால், இந்த பூமியை தன்னுடைய சொத்துன்னு காட்டணுங்கிறதுக்காக ஒரே அடியாலே தானும் ஒளித்து வைத்தான். திருவான நிலமகளை இகுது அறிந்தால் சீராளோ. மகாலட்சுமி அவளே பார்த்து, நமக்கு கூட இத்தனை காரியம் பண்ணலை, ஆனால் பூமி பிராட்டிக்காக இத்தனை காரியம் செய்திருக்கிறானே என்று அவளே பொறாமப்படுவாளாம். பொறாமப்பட போகிறது இல்லை, ஆனால் பூமியினுடைய பெருமையை நினச்சி பார்க்கும்போது மகாலட்சுமியே நினைப்பாளாம், எனக்காக கூட பெருமாள் இத்தனை காரியத்தை செய்யவில்லையே, பூமி பிராட்டியின் இடத்துல இவ்வளவு அன்பா, நாம் இப்போ மார்பில் இருக்கலாமா, இல்லை அந்த இடத்தையும் பூமி பிராட்டிக்கே கொடுத்துட போகிறானான்னு தெரியலையே என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு பூமி பிராட்டியின் இடத்துல அபார காதலோடே இருந்தான். பாசு தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மனமிலா பன்றியாம் ஆழ்வார் பாசுரத்தில் தெரிவித்தார். பெருமாள் வராக அவதாரம் பண்ணினார். பன்றிங்கிறது சேறு இருக்கக்கூடிய சாக்கடை அப்படின்னு சொல்கிறோமே, அதில் இந்த வராகம், இந்த பன்றிங்கிறது உழலும். பெருமாளும் பன்றி உருவம் எடுத்து அந்த சேரிலே உழன்றானாம். கூட இருக்கக்கூடிய பன்றிகள்லாம் நம் இனத்தை சேர்ந்த பன்றி அப்படின்னு பக்கத்தில் வந்து இந்த பன்றி மேலே விழுந்து அப்படியே புரண்டுதான். பன்றிகள்லாம் பார்த்துருக்கீங்களா? கூட்டமாக 4 பன்றி ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இடித்து கொண்டு அது புரளும். இப்போ பெருமாள் பன்றியாக அவதரித்தானே, மற்ற பன்றிகள்லாம் பார்த்து நம் இனத்தை சேர்ந்த பன்றின்னு பக்கத்தில் வந்துதான். அந்த அளவுக்கு பகவான் தன்னுடைய எளிமையை காட்டிக்கொண்டு வராக அவதாரம் செய்தான். மாரீச்சன் அவன் ஒரு ராட்சசன். ராட்சசன் தன்னுடைய உருவத்தை
பொன் மானாக மாற்றிக்கொண்டான். சீத்தை பார்த்து அந்த பொன் மானை ஆசைப்படுகிறாள். அதனாலேயே இதையே காரணமாக வைத்து சீத்தையை அபகரித்து கொண்டு செல்ல வேணும்னு ராவணன் முடிவு செய்தான். அதனால் மாரீச்சனிடத்திலே வேண்டினான். இப்போ மாரீச்சன் பொன் மானாக மாறினான். பக்கத்தில் அந்த காட்டில் இருந்த மான்கள்லாம் இந்த பொன் மானை பார்த்த உடனே பக்கத்தில் வந்துதான். பக்கத்தில் வந்தது. ஆனால் 4 அடிக்கு முன்னாடியே அவனுடைய உடலில் இருந்து ராட்சச வாடை வீசியது. உடனே அந்த மான்கள்லாம் முடிவு பண்ணினது, இது நம் இனத்தைச் சேர்ந்த மான் அல்ல, ஏதோ ராட்சச வாடை வீசுறது. அதனால் கண்டிப்பாக இது நம்முடைய இனத்தைச் சேர்ந்த மான் அல்ல என்று முடிவு செய்து கொண்டு அத்தனை மான்களும் பயந்து போய் ஓட்டம் பிடித்தது. அப்போ மாரீச்சனால் தன்னுடைய உருவத்தை மாற்ற முடிந்ததே தவிர மற்ற மான்களை இதுவும் தன்னுடைய இனத்தைச் சேர்ந்த மான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு அவனால் முடியவில்லை. ஆனால் பகவான் வராக அவதாரம் செய்யும் பொழுது கூட இருக்கக்கூடிய பன்றிகள்லாம் நம்முடைய இனத்தைச் சேர்ந்த பன்றின்னு நினைக்கிற அளவுக்கு தன்னுடைய எளிமையை காட்டினான். நாம் யாராவது ஒரு சேரில் போய் ஒரே ஒரு நாள் படுத்து உருண்டு ஒரு நாள் நம்மளால் வாசம் பண்ண முடியுமா? வெளியில் நதி ஓடுறது, அது சேராக இருக்கக்கூடிய சாக்கடைன்னு வச்சுப்போம். நாம் வீட்டில் இருக்கக்கூடாது. வீட்டில் இருந்து சேரில் போய் அங்கேயே படுத்துக்கணும், அங்கேயே சாப்பிடணும். நம்மால் சொல்கிறதுக்கே எனக்கு கூசுறது. ஆனால் பகவான் பார்த்து வராகமாக அவதரித்தான். அவனுடைய திருமேனி ரொம்ப அழுக்காக இருந்துதான். பகவானுடைய திருமேனி எப்போதும் சுத்தமாக இருக்கும், பரிசுத்தமாக இருக்கக்கூடிய திருமேனி. தாம் பரிசுத்தமாக இருக்கிறது மட்டுமல்ல, தன்னை வணங்கியவர்களுக்கும் பரிசுத்தத்தை கொடுக்கக்கூடிய உடல் பகவானுடையது. ஆனால் அந்த உடல் அழுக்கா இருக்குன்னு ஆண்டாள் பாசுரத்தில் பாடுகிறாள். அப்படி போய் பாடலாமா? ஒரு காலம் கூடாது. பகவானுடைய திருமேனி, அவனுடைய மேனி உடல் அப்படிங்கிறது எப்படி இருக்குது தெரியுமா? சர்வ கந்தகா சர்வ ரசகா, அனைத்து விதமான நறுமணங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியது பகவானுடைய திருமேனி. ஆனால் அப்படிப்பட்ட திருமேனியை போய் அழுக்கடைந்த உடல் அப்படின்னு ஆண்டாள் பாசுரத்தில் பாடுகிறாள். ஏன் அப்படி பாடணும்னா, இந்த ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணினா, பூமியை பிரளய சமுத்திரத்துக்குள்ளே மறைத்து வைத்தான். பிரளய சமுத்திரத்துக்குள்ளே மறைச்சி வச்சபடினால ஜலத்தில் ஒரு பொருள் இருந்ததுன்னா அந்த பொருள் அதுக்கு மேலே பாசி பிடிச்சிடும், அழுக்கு படிந்து விடும் இல்லவா? அதனால் பெருமாளும் அழுக்கடைந்த உடலோடையே அவதரித்தானாம். வீட்டில் பத்தினிக்கு உடம்பு சரியில்லைன்னா நாம் நன்னா சந்தோஷமாக அப்போ பாயசம் வடை இதெல்லாம் பண்ணி சாப்பிடக்கூடாது. ஓ, அவளுக்கு உடம்பு சரியில்லையே, நமக்கு அவன் மேலே அன்பு இருக்கோ இல்லையோ, ஆனால் நடிக்கவாவது தெரியணும். ஆனால் நாம் அத்தனை பேரும் இவருக்கு உடம்பு சரியில்லைன்னா நாம் சந்தோஷமாக இருப்போம், அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னா இவ சந்தோஷமாக இருக்கான், அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னா தம்பி சந்தோஷப்படுறான். அப்படி இருக்கக்கூடாது. அண்ணன் படுத்துன்னு இருந்தால் நாம் சரியாக சாப்பிடக்கூடாது, அவன் சரியான உடை அவன் போட்டுக்கலைன்னா நாம் சரியான உடையை அணிந்து கொள்ளக்கூடாது. அப்போ தான் அவர்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பை நாமும் வெளிப்படுத்தலாம். அதே போல் பூமி பிராட்டி இப்போ அழுக்கோடு இருக்கா, நான் மட்டும் நன்னா அலங்காரம் பண்ணிக்க முடியுமா? அதனால் பகவான் பார்த்து தானும் அலங்காரம் பண்ணிக்கக்கூடாது. அவளுடைய உடல் அழுக்கடைந்து இருக்கிறதே, அதனால் என்னுடைய உடலும் அழுக்கடைந்து இருக்கட்டும்னு வராகமாக அவதாரம் பண்ணி அந்த சேருக்குள்ளேயே தானும் உழன்றானாம். அப்படின்னா இந்த பகவானுக்கு பூமி மேலே இருக்கக்கூடிய அன்பை எத்தனை சொன்னாலும் சொல்லி முடிக்கவே முடியாது. வேதாந்த தேசிகன் அபிமானமில்லா பன்றி தெரிவித்தார். இந்த பன்றிக்கு தான் அப்படிங்கிற அபிமானமே கிடையாது. தான் தான் சர்வரக்ஷகன், சர்வயஜ்ஞன், அனைத்தையும் வழிநடத்தக்கூடியவன் பகவான். தான் தான் சர்வேஸ்வரன். ஆனால் தான் சர்வேஸ்வரன்கிற ஞானம் இல்லாமல் தன்னை ஒரு பன்றியாகவே நினைத்து கொண்டானாம். அபிமானமில்லா பன்றி. அடுத்து உபமானமில்லா பன்றி. உபமானமில்லா பன்றின்னா இந்த பன்றிக்கு சமமாக உலகத்தில் வேறு எந்த பன்றியையுமே சொல்லுவது என்பது முடியாது. அவ்வளவு எளிமையாக தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டான் பெருமாள். அந்த வராக பெருமாளுக்கு இன்னொரு பெயர் உள்ளது. அவனுக்கு ஞானப்பிரான் என்று பெயர். நம்ம அத்தனை பேருக்கும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய எம்பெருமான் வராக பெருமாள். இந்த பெருமாளை
இந்த பெருமாளை நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தினாலே பாடுகிறார். வானமாமலை அப்படின்னு அனுபவித்தோமே, அந்த திவ்யதேசத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை குறித்து பாடுகிறார். ஏனமாய் நிலங்கீண்ட என் அப்பனே கண்ணா, என்றும் என்னை ஆளுடை வானநாயகனே மணிமாணிக்கச் சுடரே, தேனமாம்பொழில் தன் ஸ்ரீவல மங்கலத்தவர் கைதொழ உரை வானமாமலையே அடியேன் தொழ வந்தருளே என்று வானமாமலையில் இருக்கக்கூடிய தெய்வநாயக பெருமாளை வராகப் பெருமாளாகவே நினைத்து போற்றுகிறார். அதனால் இன்றைக்கும் வானமாமலை தெய்வநாயக பெருமாளை சேவிச்சுட்டு நாம் வெளியில் வர்றோம்னா வெளியில் வரக்கூடிய இடத்துலேயே ஒரு வராகப் பெருமாள் காட்சி கொடுப்பார். அதே போல் ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிற க்ஷேத்திரம், திருநெல்வேலியில் இருந்து திருச்செந்தூருக்கு செல்லக்கூடிய வழியிலே ஆழ்வார் திருநகரி அப்படிங்கிற க்ஷேத்திரம். அங்கு ஆதிநாத பெருமாளாக பகவான் காட்சி கொடுக்கிறான். ஆழ்வார்களுக்குள்ளே தலைவராக அவதரித்தவர் ஷடகோபர். அந்த ஷடகோபர் என்கிற நம்மாழ்வார் அவதரித்த பூமி ஆழ்வார் திருநகரி. அங்கேயும் வராகப் பெருமாள் காட்சி கொடுக்கிறார். அந்த பெருமாளுக்கு ஞானப்பிரான் என்று பெயர். பூமி பிராட்டி வராகப் பெருமாளிடத்தில் கேட்டாளாம், என்னை காப்பாற்றிட்டீர், ஆனால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் பகவானை அடைவதற்கு எது சுலபமான வழியோ அந்த வழியை காட்டி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல, கலியுகத்தில் திருநாம சங்கீர்த்தனமே பகவானை அடைவதற்கு சிறந்த வழி என்று வராகப் பெருமாள் உபதேசம் பண்ணினாராம். அடுத்து, என்னுடைய திருவடியை எவன் இளமை இருக்கும்போதே, நல்லா தாத்துக்கள் எல்லாம் சமமாக இருக்கும்போதே, வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்கிறோமே, இந்த தாத்துக்கள் எல்லாம் சமமாக இருக்கும்போது, அதாவது இளமையாக இருக்கும்போது, புத்தி நன்னா சரியாக இருக்கும்போது என்னுடைய திருவடியை யார் பற்றுகிறானோ அவனை கடைசி காலத்தில் நானே அவனை வைகுண்டத்துக்கு அழைத்து கொண்டு செல்லுகிறேன் பகவான் வராகப் பெருமாள் தெரிவித்தாராம். ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதியோ நரஹ தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் ரியமானம் தம் காஷ்ட பாஷான சந்நிபம் அகம் ஸ்மராமி மக்பக்தம் நயாமி பரமாம் கதிம். கடைசி காலத்தில் பகவானை நினைக்கணுமா, அப்போ தான் மோட்சமா. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இதெல்லாம் பண்ணுறாளே, இவர்கள்லாம் கடைசி காலத்தில் பகவானை நினைத்தால்தான் முக்தியை அடைய முடியும். ஆனால் இப்போ எல்லாராலையும் அது முடியுமா? நாம் பகவானுடைய திருவடிகளில் சரணாகதி பண்ணணும். உன்னுடைய திருவடியையே நான் பற்றுகிறேன்னு சரணாகதி பண்ணணும். அதுக்கப்புறம் கடைசி காலத்தில் என்னால் ஒன்றை நினைக்க முடியாது. நாம் இப்போ 20, 25 கை கால் நன்னா இருக்குது, ரத்தம் நன்னா சுட ஓடுறது, அதனால் என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் 60, 65 ரத்தம் சுண்டுமே, அப்போ தான் பயம் வரும். இப்போ என்ன வேணாலும் பேசலாம். 40 வயசில் தெய்வம் இல்லை, ராமன் இல்லை, எத்தனை வேணாலும் பேசலாம். ஆனால் 70, 75 ரத்தம் சுண்டுமே, அப்போ தெய்வம் உண்டுங்கிற எண்ணம் தானாக வந்துவிடும். கடைசி காலத்தில் பகவானை நினைக்க வேண்டும். ஆனால் கடைசி காலத்தில் நான் கல்லை போல கட்டையை போல பிள்ளை வீட்லையோ பெண்ணு வீட்லையோ வீட்டில் இருப்பனோ அதுவே தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் பகவானை எப்படி நினைக்க முடியும்? அதனால் ஆழ்வார் பாசுரத்தில் பாடுகிறார், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்தரவனை பள்ளியானே. அப்போதைக்கு அப்படின்னா 90, 95 வயசில் கடைசி காலத்தில் கல்லை போல கட்டையை போல கிடப்பனே, அப்படி இருக்கிற காலத்தில் உன்னை நினைக்க முடியாது. ஆனால் 25 வயசில் இளமை இருக்கும்போது நான் உன்னை நினைத்து விடுகிறேன் அப்படின்னு ஆழ்வார் பாடினார். உடனே வராகப் பெருமாள், கவலை வேண்டாம், கடைசி காலத்தில் நீங்கள் என்ன நினைக்கலைன்னா பரவாயில்லை, ஆனால் இளமை இருக்கும்போது 20, 25 வயசில் இந்திரியங்கள்லாம் மனசு சரியாக இருந்து புத்தியும் சரியாக இருந்து அப்போ என்னை நினைத்தால் கடைசி காலத்தில் நீங்கள் நினைக்காம இருந்தாலும் உங்களை நான் நினைக்கிறேன் என்று வராகப் பெருமாள் தெரிவித்தானாம். தஸ்ய யஜ்ஞ வராகஸ்ய விஷ்ணோஹோ அமித தேஜசா பிரணாமம் ஏபி குர்வந்தி தேஷாமபி நமோ நமஹ. அந்த வராகப் பெருமாளுக்கு ஞானப்பிரான் என்று பெயர். அந்த எல்லையற்ற ஒளி படைத்த யஜ்ஞவராகப் பெருமாள், அந்த யஜ்ஞவராகப் பெருமாள் அவனை தொழக்கூடிய அடியவர்கள் அனைவருக்கும் நம்முடைய நமஸ்காரத்தை தெரிவித்து கொண்டு மேலே கபிலாவதாரத்தை காட்டுகிறார். அந்த கபிலர் யாரு, அவருக்கு என்ன ஏற்றம் என்பதை நாளைய தினம் பார்ப்போம்.